அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடே கௌரி சீரியல் ரிவ்யூ. நம்மளோட பார்வையில் இன்றைக்கி கௌரி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்து உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த தெய்வ சக்தியும் இழந்துட்டு இருக்கிற கௌரி பாப்பா இனி காலன் மந்திரவாதிக்கிருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய கால கொடுமையாகவே இருக்க போகுது. இதில் வேற இனி துர்காவுக்கு தெரிஞ்சே இனிமேல் கெடுதல் செய்ய போகிறாங்க. இனி துர்காவோட நிலைமை அவ்வளோதான் போல். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, கௌரி பாப்பா இனி என்ன செய்ய போகுது, துர்காவை காப்பாற்ற என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இல்லை திரும்பவும் காலன் மந்திரவாதிக்கிட்டே போயிட்டு சிக்கி திரும்பவும் இல்லை காலன் மந்திரவாதி கௌரி பாப்பாவை பலிகளி கொடுத்துட்றாங்களா என்னவா தெரியல. இது இப்படி இருக்க, அந்த பக்கம் டாக்டர் சத்யாவோட வாழ்க்கையும் துர்காவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆதரவாக இருந்தோம் ஜமீன் குடும்பத்தில். இனி கௌரி பாப்பாவை மாசாணி அம்மனே நேரில் வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் காலன் மந்திரவாதிக்கிட்டேருந்து. ஏன்னா கௌரி பாப்பாவோட மொத்த தெய்வ சக்தியும் குறைஞ்சிடுச்சு. அந்த கௌரி அம்மனோட ஆசீர்வாதமும் இதில் கிடைச்ச தெய்வ சக்தியும் காலன் மந்திரவாதி கட்டுக்குள்ளே இருக்கும்போது மொத்தத்தையும் இழந்துட்டாங்க. ஓகே, இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.